அரோரா வந்து கேமரா முன்னாடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பிரிஞ்சாலும் நீ அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வர, என்னால் கரெக்டாக மூவ் ஆன் பண்ண முடியல, நீ மூவ் ஆன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு திருப்பி இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அழிச்சிடுங்க, நான் மறுபடியும் வேறு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வயிறு வலிக்க இன்றைக்கி சிரிச்சிருக்கேன், உன்னால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது, ஆனாலும் எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். உன்னுடைய சிஸ்டர் எப்படி இருக்காங்க, உன்னுடைய டாக் எப்படி இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையா, எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்லிவிடு. நீ நிஜமாவே மூவ் ஆன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வெளியில் வந்தேன்னா உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். நான் எப்போ வெளியில் வருவேன்னு தெரியல, இப்போ வந்துடுவேனா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு வருவேனா அப்படின்னு தெரியல. நான் வெளியில் வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு மெசேஜ் பண்ணுவேன். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறாங்க அரோரா. ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க அரோரா. இன்றைக்கி மார்னிங் கூட அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் ஏதோ சொல்கிறாங்க, அது சரியாக புரியல. அவங்க மூவ் ஆன் ஆகணும், ஆனால் நான் வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியல, நல்லா வயிறு வலிக்க செஞ்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க. அவங்களால அதை கரெக்டாக சொல்ல தெரியல, மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.